அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஒரு ஜாதகத்த பார்த்தோனே, இது யோக ஜாதகமா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பாக ஒரு ஜாதகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, லக்னாதிபதி அப்படின்ற கிரகம் ரொம்ப முக்கியம். லக்னாதிபதி எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி 6, 8, 12ல மறையக்கூடாது. லக்னாதிபதி 6, 8, 12ஆம் பாவங்களில் மறையக்கூடாது. இது முதல் விதி. அடுத்ததாக 5ஆம் அதிபதி லக்ன பாவத்திற்கு 6, 8, 12ல மறையக்கூடாது. அதே மாதிரி 9ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமும் லக்ன ஆதிபத்தியத்திற்கு 6, 8, 12ல மறையக்கூடாது. அப்ப லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி எல்லார் ஜாதகத்திலயும் இந்த 3 கிரகமும் நல்லாவே இருக்கும்னு சொல்ல முடியாது. எல்லா கிரகமும் நல்லா இருந்து வீணாகிற ஜாதகமும் இருக்கு. சரியா? ஏதானும் ஒரு கிரகம் அந்த ஜாதகத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஒண்ணு 5ஆம் அதிபதி அல்லது 9ஆம் அதிபதி. மினிமம் லக்னாதிபதி. ஏதானா ஒரு கிரகம் பலமா இருந்தா ஜாதகரை ஓரளவுக்கு ஸ்டேபிள் பண்ணும். அந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும். இது ஒரு விஷயம். அடுத்ததாக 2வது நிலையில லக்னாதிபதி அல்லது 5ஆம் அதிபதி அல்லது 9ஆம் அதிபதி நல்ல நிலையில் ஏதான ஒரு கிரகங்கள் நின்று அந்த கிரகத்தின் சாரம் பெற்ற கிரகத்தினுடைய தசாபுக்தி சரியான வயசுல வரணும். அதாவது 20ல இருந்து 40 வயசுக்குள்ளார வந்துடணும். அப்படின்னா நல்லா இருக்கும். அல்லது 5ஆம் அதிபதியின் 9ஆம் அதிபதியின் பார்வை பெற்ற கிரகம் அதனுடைய தசாபுக்தி. இது ஒரு விதி. அடுத்தது அந்த ஜாதகத்துக்கு 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதி அல்லது 5ஆம் அதிபதி லக்னாதிபதி அல்லது லக்னாதிபதி 9ஆம் அதிபதி தங்களுக்குள் கேந்திரமாக அமைவது அல்லது தங்களுக்குள் பார்த்து கொள்வது அல்லது நேரடியாக இணைவது. கன்ஜெக்ஷன் ஏதாவது ஒரு கண்டிஷன்ல லக்னம் 5, 9 இணையணும். ஈவன் அதே மாதிரி கேந்திரம் அப்படின்னு சொல்லும்போது லக்ன ஆதிபத்தியத்திற்கு கேந்திராதிபதிகள்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கணும். எதனா ஒரு கிரகமாச்சும் நல்லா இருக்கணும். அதே மாதிரி லக்னம் 5, 9 இந்த சாரம் அந்த அதிபதிகளின் சாரம் பெற்ற கிரகங்கள் தசை அல்லது அந்த கிரகங்களுடைய தசை. குறிப்பா சரியான ஏஜ்ல வரக்கூடாத தசை அப்படின்றது அஷ்டமாதிபதி அல்லது 6ஆம் அதிபதி தசை லக்ன பாவத்துக்கு. 12ஆம் அதிபதி தசை கூட பரவாயில்ல. அவனை வந்து நாடு கடத்தணும், வெளிநாடு போகணும், பயணம் போகணும்னு சொல்லிடலாம். 6ஆம் அதிபதி தசாவோ அஷ்டமாதிபதி தசாவோ ஒரு குறிப்பிட்ட வயசுல படிக்கிற வயசுலயோ அல்லது 20 வயசு 30 வயசுலாம் வந்ததுன்னா கண்டிப்பா கடனாளியாகவோ நோயாளியாகவோ அவமானத்திற்கு உட்படுத்தியோ ஜாதகரை கெடுத்து விடும்னு சொல்லலாம். அப்ப யோக ஜாதகம் அப்படின்னா லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதிகளின் தசா காலம், இவர்களின் சாரம் பெற்ற கிரகங்களின் தசா காலம், இவரும் பார்வை பெற்ற கிரகங்களின் தசா காலம். மினிமம் இந்த 3 கிரகத்துல எதனா ஒரு கிரகம் நல்ல நிலையில இருக்கும். திக்பலம், ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் போன்ற அமைப்புகளில்